நன்றிம்மா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம தத்துவத்தில் ஓரளவுக்கு நல்ல தெளிவாக இருக்கிறோம். அதே போல் தத்துவத்தில் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட எவ்வளவு அந்த தத்துவத்தை சிந்திச்சு ஏற்று இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தத்துவத்தில் எவ்வளோ தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத விட அந்த தத்துவத்தை எந்த அளவுக்கு சிந்திச்சு நாம் நம்முடையதாக ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தனைக்கு எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா நிறைய தத்துவம் தெரிஞ்சுக்கிறதால நமக்கு பலன் வருமா அப்படின்னா வராது. ஆனால் அதே தத்துவத்தை சிந்தித்து என்னுடையதாக நான் மாற்றிக்கொண்டேனேயானால் நிச்சயமாக அதற்கான பலன் எனக்கு வரும். உதாரணத்திற்கு, இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவன் எங்கும் இருக்கிறான் இல்லையா அப்படின்னு படிச்சுட்டோம், தெரிஞ்சிருச்சு. எது இறைவன்? சுத்த வெளியே இறைவன். தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு. ஓகே, சரி. அப்போ இப்போ நீங்கள் கோயிலில் போய் வழிபடுறீங்களா? ஓகே. ரொம்ப அதிகமாக முதல்ல ரொம்ப அதிகமாக கோயிலுக்கு போயிட்டுருப்போம். பட்டு சுத்தவெளி தான் தெய்வம், அது எல்லா பக்கம் இருக்குது, அது எங்கிருந்து நினைச்சாலும் அந்த இறைவனை தான் நினைக்கிறோம் அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா நீங்கள் அதிகமாக கோயிலுக்கு போக மாட்டீங்க. அதுக்குன்னு கோயில் மேலே வெறுப்பு வராது. இருக்கிற கடவுள் தான் எங்கும் இருக்கிறாருங்கிற புரிதல் வரும்போது அது ஒரு ஞானம். அப்போ கோயிலுக்கு அடிக்கடி கோயிலுக்கு போய், சரிதானுங்களா, அதில் நம்மளோட நேரத்தையோ பணத்தையோ நீங்கள் விரயமாக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கோயிலுக்கு போகிறது குறையாக நான் பேசலை. நம்ம எதுக்காக கோயிலுக்கு போகிறோன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோமே தவிர, இறைவா உனக்கு நன்றி நன்றி நன்றி, இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்படி சொல்கிறக்கா போகிறோம். என்னை இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறதுக்கு நன்றினா நீங்கள் டெய்லியுமே போங்கன்னு சொல்கிறேன். நான் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையும் விடாமல் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறேன். எதுக்காக போகணும்? இறைவா உனக்கு நன்றி, இறைவா என்னோடய வாழ்க்கையை இவ்வளோ நல்லா வச்சுருக்கிறியே, எனக்கு இத்தனை கொடுத்து காப்பாத்துறியே, பஞ்சபூதங்களா நீ தான் இருந்தேன். நான் 2 வேளை இல்லை, சாப்பிட்ற மாதிரி 3 வேளையும் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நாம் போய் என்ன பண்ணுறோம்? அங்கே போய் எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, இவர் சரியில்லை இவரை கொஞ்சம் ரெடி பண்ணு, அவர் சரியில்லை அவரை கொஞ்சம் ரெடி பண்ணுன்னு புலம்புறதுக்கு தான் போகிறோம். பொதுவாக நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பொதுவாக எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? சரிதாங்க. இப்படி கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதே மேல். அங்கே போய் அந்த காந்த காலத்தை நம்ம கண்டதெல்லாம் நினச்சி கெடுத்துட்டு தான் வர்றோம். அங்கே போய் சிந்திச்சு என் தப்புக்கு என்ன காரணம், தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்துங்கிற மாதிரி, நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன், இந்த இடத்துல என்னோட பங்கு என்ன, இது நான் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் நாம் பார்க்கணுமே தவிர, அடுத்தவங்க மேலே குறை பேசிக்கிட்டே இருந்து என்ன பிரயோஜனமாகும் வாழ்க்கையில்? சல்லி பைசாவுக்கு இல்லையா? அப்போ இந்த புரிதல் நமக்குள்ளே வரணும். அப்போ எங்கும் இருக்கிறார் கடவுள் அப்படிங்கிறத நீங்கள் உண்மையாலுமே சிந்தித்து நீங்கள் அதிகப்படியான கோயிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. சரிங்களா? ரொம்ப பொருள் செலவோ உடல் உழைப்பையோ பண்ணிட்டு கோயிலுக்கு அலைய வேண்டியதில்லை. எப்பாச்சும் போயிட்டு வரேன். நானுமே அடிக்கடி கோயில் போகிறேன். அடிக்கடி மீன்ஸ் வாய்ப்பு கிடைக்கிறப்பவெல்லாம் போகிறேன். இப்போ அன்னைக்கு கூட திருப்பதி போயிட்டு வந்தேன். பட் ரொம்பவும் போய் பாரம்பரியமாக கட்டியிருக்கிற கோவில்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு நாள் ஒரு சித்தரோட சமாதிக்கு போயிட்டு வாங்க. ஒரு பெரிய கோவில்கள் உங்கள் ஊரை சுற்றியே இருக்கும், அதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா?
அங்கே போய் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. அந்த பாரம்பரிய கோவில்களில் பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். ஆகம விதிகளின்படி அதை அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ கோவிலுக்கு போய், இல்லை நீங்கள் வீட்டில் மெடிடேஷன் பண்ண முடியல, உங்கள் வீட்டு பக்கத்தால் ஒரு நல்ல கோவில் இருக்குது, காலையில் போயிருங்க. போயிட்டு ஒரு நல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். கோயிலோட எனர்ஜி நமக்கு வந்த மாதிரி இருக்கும். சரிதான்? நீங்கள் தவம் பண்ணுறதால அங்கே வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி மகிழ்ச்சியாவது கிடைக்கும். போயிட்டு வாங்க. சாயங்காலம் கூட போயிட்டு வாங்க. தவம் பண்ணுறதுக்கு போயிட்டு வாங்க. பட் அது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது அங்கே முக்கியம். சரிங்களா? கடவுள் ஏதோ உங்களுக்கு கொடுத்துருவாரு அல்லது உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவாருன்னு நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் பழைய சிஸ்டத்தில் தான் இருக்கிறீங்க. கடவுள் எதையும் கொடுக்க மாட்டார், எல்லாமே நாம் தான் பெற்றுக்கொள்ளணும். கடவுள் எல்லா சக்தியும் எனக்கு கொடுத்துட்டாரு. எண்ணம் என்ற மகா சக்தியை கொடுத்துருக்காரு. மனம்ங்கிறத மாபெரிய சக்தியை கொடுத்துருக்காரு. இந்த மனம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அறிவையும் குரு மூலமாக எனக்கு கொடுத்துட்டாரு. கடவுள் நீ என்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர் சும்மா இருக்கிறார். சும்மா இருக்கிறவர் போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னா என்ன பண்ணுவார்? அவர் எல்லாம் தான் கொடுத்தாச்சுல போடான்னு தான் சொல்லுவார். புரியுதுங்களா? அப்போ இந்த ஒரு தத்துவத்தில் எனக்கு தெளிவு வந்திருக்கா? சரிங்களா? அப்போ தத்துவத்தில் தெளிவு வந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கடவுள்கிட்ட போய் வேண்ட மாட்டோம், கடவுளை திட்ட மாட்டோம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு தெளிவு நம்ம சிந்தித்து பெறணும். இல்லை நீங்கள் நல்லா பயிற்சி தவம் பண்ணிட்டு இருந்தாலே அந்த தெளிவு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. பட் உட்காந்து சிந்திக்கணும். ஆமாம், அவர் சொல்கிறாருல்ல, இப்போ நான் சொல்லிட்டேன், கடவுள் வந்து கோயிலில் மட்டும்தான் இருக்காரா? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், கோயிலில் மட்டும்தான் இருக்காரா கடவுள்? ஏன் உங்கள் வீட்டில் இல்லையா? சொல்லுங்கள், இருக்காரா இல்லையா? இருக்காரு. சரியா? இது நான் சொல்கிறேன், நான் சொன்னால் பிரயோஜனம் இல்லை. சரியா? நீங்கள் உங்களுக்கே சொல்லணும், நீங்களே உங்களை கேட்கணும், சிந்திக்கணும். சிந்தனைனா என்ன? ஒரு விஷயம்னா என்ன, இதில் உண்மை என்ன, பொய் என்ன, பகுத்து பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இதனோட விளைவு என்ன வரும், இது முற்காலத்தில் என்ன விளைவை கொடுத்தது, உட்கார்ந்து யோசித்தல், சிந்தித்தல், ஆராய்ச்சி செய்தல், ஆராயணும். சரி, கடவுள் எல்லா பக்கம் இருக்கிற ஏப்பா நான் சொல்றேன்னு நம்பிராத. எல்லாம் வல்ல தெய்வம் அது. அந்த தெய்வம் எப்பேற்பட்டது? எல்லாம் வல்லது. சரிதானா? ரெண்டாவது, அந்த தெய்வம் எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தையே தூக்கி சுழற்றி கொண்டிருக்கிற அந்த தெய்வம் எல்லாம் வல்லது. அதனால முடியாது என்று ஒன்று அதனிடம் கிடையாது. அது எங்க இருக்குது? எங்கும் உள்ளது நீக்கமற. சரிதானா? உங்களுக்குள்ளேயும் அதுதான் இருக்கு, உங்களை சுத்தியும் அதுதான் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள முழுக்க அதுதான் இருக்கு, வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதுதான் இருக்கு. நீங்க பாக்குறதெல்லாம் அதைத்தான் பாக்குறீங்க. பேசுற ஓசை இறைவனுடைய ஓசை தான். சரிங்களா? கேட்கிற சப்தம் இறைவனுடைய சப்தம் தான். சரிதானுங்களா? பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நின்றம் தோன்றுதையே நந்தலாலா. கேட்கும் இசையிலெல்லாம் நந்தலாலா, உந்தன் கீதம் உதிக்குதடா நந்தலாலா. அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, பாரதியாரோடையது. சரிதானுங்களா? காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. அவர் வந்து பாசிட்டிவா மட்டும் பார்க்கல, காக்காவை பார்க்கறாரு, கருப்பு இருக்குது, அவர் இறைவன் இருக்கிறான்னு ஒத்துக்கிறோம். மரத்தை பார்க்குறாரு, பச்சையாக இருக்குது, இறைவன் பச்சையாக இருக்கிறான்னு ஒத்துக்கிறோம். சரிதானே? கேட்கும் இசையிலெல்லாம் அந்த இறைவனுடைய கீதம் தான் இசைக்குதுன்னா ஒத்துக்கிறோம். இதெல்லாம் இனிமை கொடுக்கக்கூடியது. ஆனால் தீயே துன்பம் கொடுக்கக்கூடியது. அப்போ தீக்குள் விரலை வைத்தால்னு சொல்கிறாரு. தீக்குள்ள விரலை வச்சா யாரை தீண்டும் இன்பம்? அந்த இறைவனையே தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எந்த அளவிற்கு அந்த ஞானத்தில் அவர் இருக்கணும். அப்ப தீயா இருக்கிறது யாரு? இறைவன் தான்.
நம்ம தீக்குள் விரலை வைத்தா மட்டும் இறைவன் சுட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி இறைவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றோம். சரிதானா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? தீக்குள் விரலை வைத்தால் கூட இறைவா உன்னை தீண்டும் இன்பம். அப்ப இறைவன் தான் தீயா இருக்கிறான். தீயா இருக்கிற இறைவனை தீண்டிட்டேன், நான் தொட்டுட்டேன். சரி, அது இறைவனுடைய தன்மை என்று புரிந்து கொள்கிறார். அப்ப எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான்னா அப்ப நான் எங்க போய் இறைவனை வழிபடணும்? இன்னும் ஒருபடி மேல போய் எனக்குள்ளேயே இருக்கிறான், நானாகவே இருக்கிறான். சரிங்களா? அப்ப அவனை எங்க போய் நீங்க வழிபடுவீங்க? சரிதானா? அப்ப எனக்குள்ள இருக்கிற இறைவனை வழிபடக்கூடிய செயல்பாடுதான் தியானம். தியானத்தை பத்தி ஒரு கவி இருக்கு. அந்த கவி, அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். சரிதாங்களா? அந்த கவி உங்களுக்கு மனப்பாடத்துக்கு வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. அம்மா இன்சார்ஜா இருக்கிறவங்க செல்வலட்சுமி அம்மாட்ட கேட்டு அந்த கவி மனப்பாடத்தில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அகத்தவத்தின் பொருள் கண்டு அதன் பெருமை உணர்ந்திடுவீர். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி. அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம். அகத்தவத்தால் வீடுணர்ந்து ஆளுமை பேர் அடைந்திடலாம்னு சொல்லி ஒரு 12 வரியோ 16 வரியோ அந்த கவி வரும். அதுல கடைசியா சொல்லுவாரு, அகத்தவமே இறை வழிபாடு உயிர் வழிபாடு அனைத்திலும் ஒரு சிறந்த முறை. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீங்க இறைவனை வழிபடணும், தரிசிக்கணும்னா எங்க போகணும்? உங்களுக்குள்ள உயிருக்குள்ள போகணும். சரிதாங்களா? அகத்தவத்தில தான் இருக்குது இறை வழிபாடே. இறைவனே உயிராக இருக்கிறான், உயிருக்கு மையத்திலே அறிவாக இருக்கிறான். அப்ப இறைவனை நீங்க உணரணும் அப்படின்னு இறை வழிபாடு பண்ணா அதற்கு ஒரே வழி தவம் மட்டுமே. தவத்திற்கு மிஞ்சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப நாளாக தேடிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா எனக்கு கொடுங்க. நம்ம தஞ்சாவூர்லேருந்து பேராசிரியர் காஞ்சிநாதன் ஐயா அவங்ககிட்டயே கூட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன், கேட்டு பார்க்குறேன். அவர் பாடுவார் அந்த பாட்டை. ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்ததுண்டோ. ஒரு நாளைக்கு ஒரு தரம் ஒரு நொடி பொழுதேனும் உன்னை படைத்தவனை எண்ணி சுகித்ததுண்டோ. சரிதானுங்களா? அதுல திட்டி திட்டி எழுதியிருப்பார். சரி, அந்த பணத்துக்காக நாயா பேயா அலையறியாடா, உன்னை படைச்சவனை உன்னால நினைச்சு பார்க்க முடியலையாடான்னு அப்படி திட்டி வச்சிருப்பார். அப்படியே சுருக்குன்னு இருக்கும். திருநாளும் தேரும் என்று தேடி அலைந்தால் என்ன, நிறைய அந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதை படிச்சு. அப்படி பேசுவாரு. ஏப்பா இப்படி திரியிறியப்பா, ஒரு இறைவனை உணரணும், முக்தி அடையணும், தியானம் பண்ணணும், அப்படி எல்லாம் ஒரு நிமிஷம் கூட உன்னால இருக்க முடியுமா அப்படின்னு பேசியிருப்பார். அப்ப இதெல்லாம் நீங்க சிந்திக்கிறதுக்கு எடுக்கணும். பட்டினத்தார் அவ்வளோ பெரிய செல்வந்தர். சரிங்களா? நீங்களாம் வாய்ப்பு இருந்தா ஏதோ இந்த இறையாசிரியர் பயிற்சிங்கிறது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி இந்த வகுப்புகள் மட்டும் கிடையாது. சரிதானுங்களா? பட்டினத்தாரோட வாழ்க்கை வரலாறு படிங்க. பைபிள் வாய்ப்பு இருந்தா படிங்க. குரான் வாய்ப்பு இருந்தா படிங்க. மகாபாரதத்தை படிங்க. கம்பராமாயணத்தை படிங்க. சரிங்களா? முடிஞ்சா தம்மபதத்தை படிங்க. ஓஷோவுடைய புத்தகங்களை படிங்க. சரிதானே? எல்லாம் தெரியணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன புரியும்? மகரிஷி எல்லாத்தையும் சொல்லிட்டார் அப்படின்னு புரியும். சரிதானே? நானும் மகரிஷிக்குள்ளேயே இருந்த வரைக்கும் எனக்கு மகரிஷியோட பெருமை அருமையெல்லாம் தெரியல. எப்ப 4 இடத்துக்கு வெளியே போனனோ அப்பதான் தெரியுது, அட இதைத்தான மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு, அட இதைத்தான மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாரு, இதைத்தான மகிழ்ச்சி இப்படி சொல்றாருன்னு. புரியுதா இல்லைங்களா? அதாவது நீங்க ஒரே குடும்ப ஆயிரம் குறை பேசிட்டு இருப்பான். நான் சொல்லுவேன், சரிதானா? நான்
வாழ்க வளமுடன் ஐயா. கேட்கலைங்க ஐயா. ₹1000 உனக்கு எத்தனை சலுகைகள் கிடைக்குது? இஎஸ்ஐ பர்ஃபெக்டா இருக்காது, பிஎஃப் பர்ஃபெக்டா இருக்காது. புரியுதா இல்லைங்களா? அந்த டைமுக்கு சரியா சம்பளம் வராது. இங்கன்னா 9 மணிக்கு வந்தா போதும், எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். புரியுதா இல்லைங்களா? அத்தனையும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய இடத்துக்கும் ஒரு ₹1000 எச்சா இருக்கிற அடுத்த இடத்துல அந்த பாத்ரூம்குள்ள போக முடியாது. அந்த வேற கம்பெனிகளுக்கு போனீங்கன்னா ஒரு லீவ் எடுக்க முடியாது. இங்கன்னா சௌரியத்துக்கு லீவ் எடுத்துக்கலாம். இந்த இடமே கரெக்டா இருக்குன்னு. அதே மாதிரிதான் குடும்பம் அப்படித்தான். சரிங்களா? நாம எல்லாரும் வீடும் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நியாயம் பேசிட்டே இருக்கிறதுனால நமக்கு நம்ம வீட்டோட பெருமை தெரியல. நீங்க சீரியஸா சொல்றேன், நீங்க மற்றவங்களோட வீட்டில் உண்மையா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? காதுல ரத்தம் வரும், கேட்ட பார்த்தீங்கன்னா கண்ணுல கண்ணீர் வரும். அப்படிதான் இருக்கும். புரியுதா இல்லையா? அதான் சொல்லுவான்ல, ஒருத்தன் எனக்கு ஏன் இறைவா இத்தனை பாவத்தை கொடுத்த எல்லாரும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, ஒன்றும் இல்லை, உன்னோட பாவ மூட்டையெல்லாம் கட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லா ஊர் மக்கள் எல்லாத்தையும் கட்டிட்டு வர சொல்லி அந்த இடத்துல எல்லாம் ஒரே பிரச்சனை தான், பிளட் கேன்சரு. சரிதானா? ஐயோ அம்மானு தூக்கி போட்டு ஓடுனா நம்ம. சரிதானா? அப்ப என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நமக்கு தான் பெரிய பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனை இருக்குங்க. அவன் கர்மாவை கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறான். வெளியெல்லாம் தெரியாது. வெளியே பாக்குறப்ப பகட்டா தெரியும், ஆடம்பரமா தெரியும், அழகா தெரியும். புரியுது? அவன் குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க, அடிச்சு நாரிட்டு கிடக்கும். சரிதானே? உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி நீங்க வெளியே 4 அமைப்புகளுக்கு போனீங்கன்னா தான் மகரிஷியோட பெருமை தெரியும். 4 மகான்களை படிங்க. பட்டினத்தார் சொன்ன எத்தனை விஷயத்த மகரிஷி எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா? பட்டினத்தார 1க்கு 100 முறை படிங்க. அப்பதான் அந்த செல்வத்தின் மேல இருக்கிற பற்று போகும். அவர் சாதாரண பணக்காரர் இல்லைங்க, அந்த நாட்டு ராஜாக்கு ஈக்குவலான பணக்காரரு. வைரம் வைடூரியம் அத்தனை சேல்ஸ் பண்ற மிகப்பெரிய பணக்காரரு. புரியுதா இல்லைங்களா? ஒரு க்ஷணத்துல தூக்கி வீசுறாரு அத்தனையும். புத்தரு படிக்கணும். சரிதானுங்களா? ராஜாங்க, அவர் இளவரசன், நாட்டுக்கு இளவரசன். யோசித்து பாருங்க, தூக்கி வீசிட்டு வர்றாரு. சரியா? அப்ப அதுல இருந்து என்ன புரியுது? இந்த செல்வத்தினாலே எந்த பயனும் இல்லை. அதாவது வாழ்றதுக்கு சுயமா புத்தி இருந்தா தான் அதை சிந்திச்சு தெளிவு பெற முடியும். 1000 தான் சொல்லலாம். ஒன்னா சொல் புத்தி வரணும், இல்லாட்டி சுய புத்தி வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? சுய புத்தி இருக்கணும், இல்லாட்டி சொல் புத்தியாவது வரணும். ஒருத்தர் சொல்றான், சரிங்களா? ஆனால் சிலருக்கு என்னன்னா, அடிபட்டாதான் புத்தி வரும். சிலருக்கு அடிபட்டாலும் புத்தி வராது, ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறதை விட்டு மற்றதெல்லாம் நல்லா படி. சரி, எல்லாரும் என்ன சொல்றாங்க கடைசியா? விடுதலே ஞானம். விடுதல்னா விட்டுட்டு ஓடுறது அல்ல. மகிரி சொல்றாரு, உறவிலே கண்ட உண்மை நிலை தெரிவே துறவு. படிச்சுட்டோம், சப்ஜெக்ட் தெரியும், பட் வாழ்க்கை நமக்கு அப்படி இருக்கா? உறவில உண்மை நிலை தெளிவோடு இருக்கிறோமா? யாரோட வாழ்க்கை சுதந்திரத்திலையும் கை வைக்காம இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளோ பேரோட வாழ்க்கை சுதந்திரத்தில் கை வைக்க முடியுமோ அப்படி கை வைக்கிறோம். புரியுதா இல்லைங்களா?
இதெல்லாம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்க. நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், சிந்திங்க. நான் யாரு, சரிங்களா? நான் எங்கிருந்து வந்தேன், எதுக்கு வந்தேன், என்ன பர்பஸ்க்காக வந்தேன், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணணும், இந்த உறவுகள்னா என்ன, உறவுகளில் சிக்கிறீங்க பாருங்க, அந்த சிக்கல் தான் பெரும் சிக்கலாக இருக்கும். ஐயோ அது சாதாரண சிக்கல் அல்ல, சரிங்களா? உறவுகளுக்குள்ள சிக்கிறது தான் இருக்கிறதுலையே பெரும் சிக்கல். கவனமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையவே முடிச்சிடும். நீங்கள் உங்களுக்காக வாழ வந்தீங்க, எதுக்கு அடுத்தவனை போய் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம்? எதுக்கு பற்று? அவன் யாரோ நீங்க யாரோ, அதுதான் உண்மை. யாரா இருந்தாலும் அப்படித்தான், உங்க பையனா இருந்தாலும் அப்படித்தான், பெத்தவங்களா இருந்தாலும் அப்படித்தான், வீட்டுக்காரரா இருந்தாலும் அப்படித்தான், மனைவியா இருந்தாலும் அப்படித்தான், சரிதானா? யாரா இருந்தாலும் நீ யாரோ நான் யாரோ, அதுதான். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோன்னு எப்பவுமே வேற வேறதான். தாயும் பிள்ளை ஒன்னா இருந்தாலும் வாயு வயிறும் வேறதான். அந்த ஆன்மா யோசித்து பாருங்க. நாம நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றோமா, திருப்தியா வாழ்றோமா? சரிங்களா? அது நமக்கு நாமே கேள்வி கேட்கணும். ஏன் திருப்தி இல்லை? தேவையில்லாத ஆசை, தேவையில்லாத வெறுப்பு, தேவையில்லாத பகை, தேவையில்லாத வஞ்சம், பொறாமை, இல்லையா? எண்ணற்று இருக்கிற கெட்ட குணங்கள் தான் என் துன்பத்திற்கு காரணம். சரியா? அப்ப அதை மாற்றி அமைக்க வேண்டியது யார் பொறுப்பு? என்னோட பொறுப்பு. என்னை தவிர வேற யாரும் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. குரு அல்ல, கடவுளே வந்தாலும் முடியாது. குரு இல்ல, வாழ்க்கை இல்லை. சரிங்களா? சிந்தனைனா என்ன? இப்போ உதாரணத்திற்கு நீங்க இப்போ ஒரு கல்யாணம் வருது உங்க வீட்டில், சரிதானுங்களா? அதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணலான்னு நீங்க உட்காந்து சிந்திக்கணும், சரிதானே? நம்ம கல்யாணத்தை நாம எப்போ வச்சுக்கலாம், எப்படி வச்சுக்கலாம், எவ்வளோ செலவுல வச்சுக்கலாம், இதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல, இது சிந்தனை தான். அதற்குள்ள இந்த செயல்கள் எல்லாம் தனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுக்குமா, இல்ல நன்மையை கொடுக்கும்? சரிங்களா? சிந்திக்கணுமா? விஷத்தை சாப்பிட்றா, நீங்க விஷத்தை கொடுக்குறீங்க, உங்களுக்கு புண்ணியம் வந்துருமா? அந்த உடலை கெடுத்த பாவம் தான் வரும். அப்ப என்ன மெனு போடலாம், அது அவங்க உடம்புக்கு நல்லதா இருக்குமா? சரிதானே? கௌரவத்துக்காக பண்ண வேண்டாம், அவங்களுக்கோ நமக்கோ துன்பம் இல்லாததான் நம்ம பண்ணணும். இது என்ன பர்பஸ்க்காக பண்றோம்? என்னோட குழந்தைங்க ஒரு வாழ்க்கைய இணைகிறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு 1000 பேரோட வாழ்த்து வேணும். 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்துனா 1000 பேருக்கோட வாழ்த்து அவங்க வாங்கினா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் இந்த கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் போய் கூப்பிடணும்னு ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க. நல்லதுதான், அதுக்குன்னு 1000 பேரையே கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. மகிழ்ச்சி அதான் சொல்லுவாரு, முதல்ல உன்னோட நிலை என்னன்னு யோசிச்சுக்கோ.
இப்ப எனக்கு மாதம் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் எடுக்க முடியும்னா அதுதான் முடியும். இது எனக்கு போதும்னா போதும், அவ்வளவுதான். நான் 3 லட்சம் ரூபாய் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வாங்குறாரு, அதுக்கு அடுத்த வீட்டுல 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு பெரிய கம்பெனி வச்சு. புரியுதா இல்லைங்களா? அவர் மாதிரி நான் வாழலாம்னு ஆசைப்படலாமா? சொல்லுங்க. அதனாலதான் கண்ணதாசன் அழகா பாடிட்டார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. சிந்திக்கணும். நீங்க வீட்டுல 3 லட்சம் சம்பாதிக்கிறான், அதுக்கு அடுத்த வீட்டுல 3 கோடி சம்பாதிக்கிறான். ஆனா எதிர்த்த வீட்டுல 3000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறானேப்பா, நான் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. எழுத்து வீட்டுல 10,000 தான் சம்பாதிக்கிறானே. அதுக்கு பக்கத்தால துணி தேய்க்கிறவர் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிப்பாரா? சொல்லுங்க. காய்கறி விற்கிறவர் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிப்பாரா? இத்தனை பேர் இவ்வளவு கம்மியா வாங்குறதுலயே சந்தோஷமா தான் இருக்காங்க. அதாவது பணத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரியணும். சிந்திச்சு நீங்க தெளிவுக்கு வரணும். அப்பதான் இந்த பொருள் மயக்கத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும். பொருள் மயக்கத்திலிருந்து விடுபடாமல் நம்மால் இறையுணர்வு என்பதை பெற முடியாது. அதனாலதான் துரியாதீத தவத்தை நல்லா பண்ணுங்க 1000 தடவை சொல்றோம். துரியாதீத தவம் தான் உலகப் பொருட்கள் மேல் நமக்கு இருக்கிற தீவிர பற்றை விடுவிக்கும். சரியாங்களா? இறைநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு பாட்டுல மகிழ்ச்சி என்ன சொல்றாரு கடைசியா? உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். இந்த உலக இன்பங்களில நமக்கு அளவு கிட்டினால் மட்டும்தான் இறை இன்பத்தை நோக்கி நாம பயணிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க ஆழமாக சிந்திக்கணும். இதுக்கு பேரே சிந்தனை உரை. சரியா? இதுக்கு பேர் என்ன உரை? சிந்தனை உரை. இதை கேட்டு நீங்கள் சிந்திப்பதற்கான உரை. சுயமாய் சிந்தித்தீர்கள் ஆனால்தான் தெளிவு வரும். தெளிவு வந்தால்தான் உங்க வாழ்க்கையில ஒரு முடிவை எடுக்க முடியும். அதனாலதான் மனிதனுக்கு மட்டுமே உரியது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. சரிதாங்களா? மனம் இயங்கக்கூடிய 10 படிநிலைகள்ல உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்று முதல் 7 நிலை பழக்கப்பதிவு. இது ஆடு, மாடு, நாய் எல்லா உயிர்களுக்கும் பொது. பட் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 3ம் விளக்கப்பதிவு. இது மனிதனுக்கு மட்டுமே உரியது. மனுஷன் மட்டுமே ஆராய்ச்சி பண்ண முடியும். மனிதன் மட்டுமே தெளிவடைந்து ஒரு முடிவெடுக்க முடியும். அந்த ஆராய்ச்சி தான் இப்ப நம்ம கிட்ட இல்ல. 16 காரணங்கள் இருக்கு ஒரு மனிதன் இப்படி இருப்பதற்கு. அவனுடைய உடல் வலிவு, சுகம், செல்வம், அறிவு உயர்வு, புகழ், கீர்த்தி எல்லாமே. சரிதானுங்களா? எதை பொறுத்து அமைகிறது? அவனுடைய 16 காரணங்கள். அந்த 16 காரணத்துல ஒண்ணு ஆராய்ச்சி. அப்ப நீங்க ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக உங்க உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். ஆராய்ச்சி செய்வதன் மூலமாக உங்க உருவமைப்பை மாற்றிக்கொள்ளலாம். ஆராய்ச்சியின் மூலமாக உங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளலாம், புகழை மாற்றிக்கொள்ளலாம், சுகத்தை, இன்பத்தை மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? உங்களுடைய செல்வ நிலையை மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு இருக்கு. அப்ப ஆராய்ச்சி செய்யணும், சிந்திக்கணும். சிந்திங்க. மலரே மலரே நீ யார், மறைப்பொருளான தெய்வமே நான் சொல்லுது. அப்புறம் சொல்லுது அதுவே, சிலரே அறிவார் இவ்வுண்மை சிந்தனை செய்ய வல்லவர்கள். சரி, கேட்கிறது சிந்திப்பதும் சமம் அல்ல. கேட்பது நானாக சிந்திப்பது தான் சிந்திப்பது. இப்ப இந்த ஆரோக்கிய முகாம் நடத்தலான்னு சொல்றேன். இப்ப உட்காந்து நான் சிந்திக்கிறேன், இதுக்கு என்னென்ன கூப்பிடலாம், மக்களுக்கு என்னென்ன எந்தெந்த ஆசிரியர் வர வைக்கலாம், என்னென்ன சப்ஜெக்ட் கொடுக்கலாம், அவங்கள முற்றிலுமா நோய் இல்லாமல் மாற்றுறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவை, இப்படி யோசிக்கிறேன் நான். பல மணி நேரம் சிந்திக்கும் போது தான் ஒரு தெளிவு கிடைக்குது. ஓ, இதை பண்ணலாம், இதை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம், இது மக்களுக்கு ரிசல்ட் வரும். இதை சிந்திப்பது போல நம்முடைய வாழ்க்கையை, நாம் உணர்ந்த தத்துவங்களை நாம் சிந்தித்து தெளிவு பெற வேண்டும். தெளிவு பெறாத வரைக்கும் அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷனால நோ யூஸ். சரிங்களா? அதை நம்ம சிந்திச்சு கன்ஃபார்ம் பண்ணி என்னுடையதாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதான் முழு வெற்றி என்பதை புரிந்து கொண்டு சுயமாய் சிந்தித்தே தெளிவோம்.
சிந்தனை செய் மனமே. சரிதானுங்களா? சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. என்ன பண்ணா போதுமாமா தீவினை அகல்றதுக்கு? சிந்தனை செய்தா போதும்பாங்கிறது. சரிதானா? அப்போ அந்த விஷயத்தை இன்னைக்கு நீங்க தத்துவமாக எடுத்துக்கொண்டு இவ்வளவு நாள் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்பப்போ ஒவ்வொன்றும் எடுங்க. ஆமா, ஆசை தான் துன்பத்திற்கு காரணம்னு சொல்றாரு மகரிஷி. அதே ஆசை தான் இன்பத்திற்கு காரணம்னு சொல்றாரு. அப்ப தேவையில்லாத ஆசை தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆமா, எனக்கு இப்போ துன்பம் வந்திருக்குது, இதுக்கு என்ன காரணம்? அப்படியே சிந்திச்சு பாருங்க. அங்க நீங்கள் செய்த ஒரு ஆசை தான் உங்களுக்கு அது காரணமாக இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்ப இப்படி நாம சிந்திக்கணும். சிந்தனையே நம்ம முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஒரே நிமிஷம். அதாவது இப்போ நீங்கள் இந்த காலை மாலை தவத்தில் கலந்து